தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு சவால் விடுத்த கடத்தொழில் அமைச்சர். அனுர அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட அரச வீடுகள் அம்பலப்படுத்திய சாமர சம்பத் எம்பி. மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை. யாழில் நிலவும் மோசமான காலநிலை, முறிந்து விழுந்த மரத்தால் போக்குவரத்து தடை. வெடிக்க தயாரான நிலையில் மிகசின் சிறைச்சாலை, சாமர சம்பத் எச்சரிக்கை. திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை உண்மைத்தன்மை தொடர்பில் வெளிவந்துள்ள தகவல். பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை. அடுத்த 36 மணித்தியாலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தாயை தீமூட்டி கொளுத்திய மகள், நடந்த பயங்கரம். தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நவம்பர் 11 முன்னெடுக்கப்படவுள்ள எதிர்ப்பு பேரணி பயனற்றது என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தாமரை கோபுரத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது எதிர்ப்பு பேரணி குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் லாமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நவம்பர் 11 முன்னெடுக்கப்படவுள்ள எதிர்ப்பு பேரணி பயனற்றது. இந்த அரசாங்கம் மக்களுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்றது என்பது மக்களுக்கு தெரியும். நாட்டில் இடம்பெறும் ஊழல், மோசடிகள், கொள்ளைகள், போதைப்பொருள் குற்றங்களை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தீவிரமாக பணியாற்றி வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் அன்பை வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தியவர்கள், மோசடியாளர்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தான் அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர். எனவே இந்த எதிர்ப்பு பேரணியால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எதுவும் செய்ய முடியாது. மக்கள் தெளிவாக உள்ளார்கள் என அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உள்ளிட்ட 7 பிரதி அமைச்சர்கள் அரசு வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், சபாநாயகர் உட்பட 7 பிரதி அமைச்சர்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் வீட்டின் வாடகையை பெற்றுக்கொள்ளும் படிமுறையில் வீடு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதனையடுத்து கருத்து தெரிவித்த சாமர சம்பத் தசநாயக்க எம்பி, இந்த வீடுகள் முன்னரும் வாடகை அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது. தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பியும் வாடகை வழங்கி தங்கியிருந்தார். ஆதலால் இன்றும் அவர்களுக்கும் கொடுக்கலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள வழி சமைக்கவும். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் அரசு வீட்டு வசதிகளை பெற்றுக்கொள்வதில் என வாய்க்கிலேயே பேசியவர்கள் இன்று அந்த வாக்குறுதிகளை மீறியுள்ளனர். இந்த வீடுகள் 13 மாதங்களாக மூடி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வீடுகள் இடிந்து விழும் நிலைக்கு உள்ளாகக்கூடும். இது தொடர்பில் வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்கவும் என கோரிக்கை விடுத்தார். திருகோணமலையில் மீண்டும் அதே இடத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பௌத்த தேரர்கள் இணைந்து பிரித்தோதி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அங்கு கூடியிருந்த மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நேற்றைய தினம் பௌத்த பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த தாக்குதல்களில் பிக்குகள் போலீசாரின் கன்னங்களில் அறையும் காணொலியும் வெளியாகியிருந்தமையும் அந்த நேரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாணம் சொலிபுர பகுதியில் மரம் ஒன்று வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. யாழில் நேற்றிரவு மழையுடன் வீசிய காற்று காரணமாக இந்த மரம் முறிந்து விழுந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதனால் மின்கம்பமும் முறிந்ததால் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அராலி பகுதியில் 5 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இந்நிலையில் விரைந்து செயற்பட்ட வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையிலான குழுவினர் வீதிக்கு குறுக்காக முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி போக்குவரத்தை சீர்படுத்தினர்.
அத்துடன் அராலி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணியிலும் அந்த குழுவினர் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பொது இடமொன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டதாக வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் சண்முகநாதன் ஜேந்தன் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நா. பிரதீப் ராஜா தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தேநீர் கடை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த நடவடிக்கையை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலையே பூதாகரமாக்கப்பட்டுள்ளது. அதை தடுப்பதற்காக விகாராதிபதி போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார். அப்போது போலீஸ் நிலையத்தில் இதை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளனர். ஆனால் அவ்வாறு செயற்படவில்லை. ஏனென்றால் விகாரைக்கு வழங்கப்பட்டிருக்கும் காணியில் வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதமானதாகும். ஆனால் தற்போதுள்ள விகாராதிபதி கரையை அண்மித்த பகுதியில் தேநீர் கடையொன்றை நடத்தி செல்வதற்கு வெளியாருக்கு வழங்கியுள்ள காணி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்து குறித்தாகும். கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கரையோர திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு அங்கமாகவே இதையும் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலேயே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மத பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கு அத்திவாரம் போடப்பட்டுள்ளது. ஆனால் மத பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார் என்று குறிப்பிடப்படவில்லை. உண்மை என்னவென்றால் அங்கு மத பாடசாலை இயங்கவில்லை. விகாராதிபதி இடைக்கால தடை உத்தரவு பெறப்படாத நிலையில் 7 நாட்களுக்கு உடைக்க முற்பட்ட நிலையில் நேற்றிரவு பலாங்குடையில் இருந்து சென்ற ஒரு பிக்கு இவர் இனவாதம் பேசுபவர். இவர் இந்த சம்பவத்தை தனது கையில் எடுத்து விகாரையில் இருந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அத்திவாரம் போடப்பட்ட மத பாடசாலையில் தூண்கள் அமைக்கப்பட்டு வைக்க முற்பட்ட போதே போலீசார் முன்னிலையாகினர். இந்த சம்பவத்தை பூதாகரமாக்க திருகோணமலை ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர் ஒருவரும் செயற்பட்டுள்ளதாகவும் அத்தோடு மொட்டு கட்சியும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சினை கரையோரம் பேணல் திணைக்களத்தின் சட்டத்திற்குட்பட்ட பிரச்சினையாகும். நாட்டில் பழுத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை ஒன்றை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12:30 மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு 11:30 மணி வரையில் அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை இரத்தினபுரி மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையும் பலத்த மின்னலுக்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் 19ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரை கனத்த மழை பெய்து வருவதனால் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தாழ்நில பகுதிகள் குறிப்பாக யாழ் நகரை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதனால் அந்த கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிகளில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பெண்ணொருவர் அவரது 13 வயது மகளினால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படும் நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக பதுளை போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 13 வயது சிறுமி தற்போது நன்னடத்தையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி 18 வயது இளைஞருடன் காதல் உறவில் இருந்த நிலையில் அவரது தாயார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த 4ஆம் தேதி இரவு தாய் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் தாயின் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.